வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். என்னை பார்த்தால் அழுத்தத்திற்கு அடங்கி போகிற மாதிரி தெரிகிறதா என தவிக தலைவர் விஜய் கேள்வி. பாஜகவிற்கு அதிமுக நேரடி சரண்டர், திமுக மறைமுக சரண்டர் எனவும் விமர்சனம். அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முழித்துக் கொண்டிருக்கும் போதே மொழியை தோண்டுபவர்கள் திமுகவினர் என தவிக தலைவர் விஜய் கடும் விமர்சனம். தீய சக்தியின் தில்லுமுள்ளு எல்லாம் உங்களுக்கே தெரியும் எனவும் பேச்சு. சக்தியோட தில்லுமுள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போதே மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்டி பிழைக்கவும் அடிமையாக இருக்கவும் வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் கூடாது என விஜய் திட்டவட்டம். அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? நட்பு படை அமையாவிட்டாலும் 2026 தேர்தலில் தனியாக போட்டியிட தயார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் சூளுரை. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தமிழகத்திற்கு ஊழல் கட்சியும் வேண்டாம், திமுக என்ற தீய சக்தியும் வேண்டாம். இது தேர்தல் அல்ல, ஜனநாயக போர் எனவும் நிர்வாகிகள் மத்தியில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஒரு பைசா வேண்டாம், அது எனக்கு அவசியமே இல்லை. மக்களுக்காக உழைப்பதே என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் எனவும் விஜய் பேச்சு. நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். தவிக அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை நிர்வாகிகள் தர வேண்டும். நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றிக்கு தீவிரமாக உழைக்க வேண்டும் எனவும் தவிக தலைவர் விஜய் அட்வைஸ். அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசில் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்தார் கட்சித் தலைவர் விஜய். மேடையில் விசிலை ஊதி விஜய் உற்சாகம், நிர்வாகிகள் கைகளை தட்டி ஆரவாரம்.
நம்ம சின்னம், உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளிலும் தாவேகாவின் ஸ்லீப்பர் செல். 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் விஜய்தான் எனவும் ஆதவர்ஜுனா திட்டவட்டம். உங்களுடைய அமைச்சர் வீட்டிலே எங்களுடைய ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களுடைய ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவனை திமுக அடியாளாக பயன்படுத்துவதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. அண்ணா அறிவாலயத்தில் பெரியார், அம்பேத்கர் சிலை எங்கே எனவும் சரமாரி கேள்வி. இருந்த ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். விஜய் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என செங்கோட்டையன் சொல்லுரை. விஜயை முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதில் தமிழக மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் பேச்சு. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் இனி நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிலடுத்து விட முடியாது. மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து மக்கள் வரவழைப்பு. தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் கடும் விமர்சனம். தரையொலியை பார்க்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் விவரமாக பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள். ஒருத்தர் கைதட்டல. பொது இடங்களில் விசில் அடிப்பதில் கவனம் தேவை. தாவேக நிர்வாகிகளுக்கு செங்கோட்டையன் அறிவுரை. தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். திமுகவின் நாடகம் முடிவுக்கு வரப்போவதாக நாஞ்சல் சம்பத் திட்டவட்டம். செந்தமிழை காக்கும் இன்னொரு சேனை தாவேகாவில் உண்டு எனவும் பேச்சு. உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது. செந்தமிழ் காக்க இனி ஒரு சேனை தேவைப்படுமானால் அந்த சேனையை தருகிற இயக்கம் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்பதை மத்தளம் கொட்டி வரி சங்கம் நின்றூதி நான் இன்று சொல்லுகிறேன். பூத்களில் தாவேகாவினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுரை. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எனவும் பேச்சு. பூத்துக்கு போனோம் அப்படின்னா சாயங்காலம் 6-7 மணி ஆனாலும் அந்த பூத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. உங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த திருட்டு ஓட்டை 20 ஓட்டு நாங்கள் போட வேணாம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எல்லா ஏரியாவிலும் விஜய்தான் இல்லை என சினிமா வசனத்தை பேசிய ஜேசிடி பிரபாகர். விஜய்க்கு மலை போல் சோதனை வந்ததாகவும் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேச்சு. என்ன சொன்ன?
உங்கள் ஏரியாவா, இந்த ஏரியா, அந்த ஏரியாவா, அந்த இடம், இந்த இடம், எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலும் நான் தான் கில்லி என்பார். தமிழகத்தில் அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இடமில்லை. மொழி போரில் இனி ஒரு உயிரும் போகாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நான்கில் ஒரு பங்கு தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இதுவே திமுகவிற்கு இறுதி தேர்தல் எனவும் காட்டமாக விமர்சனம். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4 ஒரு பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. தமிழுக்காக தங்களது இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மொழிப்போரில் இன்னுயிர் நீத்த தாளமுத்து நடராசன் ஆகியோரது சிலைகள் திறப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை வளாகத்தில் சிலைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேக செயற்குழு கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் மரியாதை. மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் உருவப்படங்களுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார் வெற்றி தலைவர் அவர்கள். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. பெரும்பாலான நிர்வாகிகள் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், அது ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என கருத்து தெரிவித்ததாக தகவல். என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆளுநர் பதவி வழங்கப்படும் என பாஜக தெரிவித்ததாக தகவல். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருவருக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பேச்சுவார்த்தை. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலர் யோசனை தெரிவித்ததாக தகவல். நமது பலத்தை என்டிஏ கூட்டணிக்கு காட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். குடியரசு தினத்தை ஒட்டி நாளை முதலமைச்சர் இல்லம் ஆளுநர் மாளிகையிலிருந்து மெரினா கடற்கரை வரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு 44 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பதக்கங்கள் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விருதுகள் பெறுவோருக்கு தலா 10 கிராம் எடை உள்ள தங்கப் பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம்.
பட்ஜெட் கூட்டத்தொடரை 2 அமர்வுகளாக நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஆலோசனை. குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகத்தை சேர்ந்த 3 காவல் அதிகாரிகளுக்கு மத்திய அரசு விருது அறிவிப்பு. ஐஜி மகேஸ்வரி, டிஎஸ்பி குமரவேலு, துணை ஆணையர் அன்வர் பாஷாவிற்கு தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவர் விருது. தமிழக காவல்துறையை சேர்ந்த 21 போலீசாருக்கு மெச்சத்தக்க பணிக்கான குடியரசுத் தலைவர் விருதை அறிவித்தது மத்திய அரசு. காவல் ஆணையர்கள் அனில்குமார் கிரி, சரவண சுந்தர், டிஎஸ்பி மணிகண்டன் உள்ளிட்டோருக்கு விருது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாஜக சார்பில் அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மத்திய அரசின் திட்டங்களால் பொருளாதாரத்தில் மக்கள் வளர்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பெருமிதம். எதிர்க்கட்சிகள் குடும்ப ஆட்சிக்கானது எனவும் காட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமியை ஒட்டி இன்று ஒரே நாளில் 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா. அதிகாலை சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய ஏழுமலையானை ఆயிరக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். వాస్తవానికి వేగం అనేది ఒక్కటే చైతన్యాన్ని செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.